வணக்கம் நண்பர்களே. அது என்ன 30 ஓம்? பதார்த்த குண சிந்தாமணியில் சொன்னபடி இனிமேல் எந்த விதமான நோயும் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த 30 ஓமையும் செய்யணும்னு சொல்லித்தராப்ல. ஏன் 30 ஓம்? அதுக்கு மேல இல்லையான்னு கேட்கலாம். நிறைய இருக்குது. இந்த நோயணுகா விதிங்கிற தலைப்புல சொன்னது 30 தான். பதார்த்த குண சிந்தாமணி என்ன சொல்லி இருக்குதுன்னு பார்க்கலாமா? பால் உண்போம், எண்ணெய் பெறின் வெந்நீரில் குளிப்போம், பகற்புணரோம் பகற்றுயிலோம் பருவமூத்த. பசுவின் பாலை உண்போம், எண்ணெயிட்டுக் கொள்ளில் வெந்நீரில் ஸ்நானம் செய்வோம், பகற்காலத்தில் சையோகமும் நித்திரையும் செய்யோம், தன் வயதுக்கு மேற்பட்ட வயதுள்ள மாதரையும் இள வெயிலையும் இச்சியோம், மல சலங்களை அடக்கோம், சுக்கிலத்தை அடுத்தடுத்து விடோம், இடதுகை கீழாக படுப்போம், மூலரோகத்தை உண்டாக்கும் பதார்த்த வகைகளை உண்ணோம், புளித்த தயிரை உண்போம், முன்னாளில் சமைத்த கறி அமிர்தத்துக்கு ஒப்பானாலும் புசியோம், பசித்தால் அல்லது சாப்பிடோம், யமனாருக்கும் நோய்க்கும் நாம் இருக்கும் இடத்தில் இங்கே என்ன வேலை என்று கேட்கிறார். 11 ஓம் சொல்லியாச்சா? அடுத்ததாக உண்பது 2 பொழுதொழிய 3 பொழுது உண்ணோம், முறங்குவது ராவொழிய பகல் உறக்கஞ் செய்யோம், தினம் ஒன்றுக்கு 2 தடவைக்கு மேல் 3 முறை சாப்பிட மாட்டோம், இரவில் அல்லாது பகலில் உறங்க மாட்டோம், மாதரை மாதத்திற்கோர் தாரமே சேர்வோம், மிகுந்த தாகம் உண்டாயினும் உணவு உண்டு முடித்த பின்பே தண்ணீர் அருந்துவோம், கருணை கிழங்கின்றி மற்ற கிழங்குகளை தின்னோம், வாழையின் இளங்காயையே அல்லாது பழத்தை தின்னோம், புசித்த பின் குறுநடையாக நடப்போம். இதை செய்து வரும்போது யமனாருக்கும் நோய்க்கும் நாம் இருக்கும் இடத்தில் இங்கே என்ன வேலை என்று கேட்கிறார். இப்போ 7 ஓம் சொல்லியாச்சா? அடுத்ததாக 6 திங்கட்கொரு தடவை வமன மருந்தயில்வோம், மடர் 4 மதிக்கொருக்கார் பேதியுரை நுகர்வோம், 6 மாதத்திற்கு ஒரு தரம் வாந்தியாகும்படி மருந்து உண்போம், 4 மாதத்திற்கு ஒரு தரம் பேதியாகும்படி மருந்து உண்போம், 1.5 மாதத்திற்கு ஒரு தரம் நசியம் என்பது மூக்கின் வழியாக மூலிகை மருந்துகளை செலுத்தி தலை முதல் தொண்டை வரையிலான பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு பாரம்பரிய மருத்துவ சிகிச்சை செய்து கொள்வோம், மாதத்திற்கு 4 தரம் சவரம் செய்து கொள்வோம், 4 தினத்திற்கு ஒரு தரம் அப்பியங்கம் உடல் முழுக்க எண்ணெய் தேய்த்து குளியல் செய்வோம், 3 நாட்களுக்கு ஒரு தரம் கண்களுக்கு மையிடுவோம், கஸ்தூரி முதலிய வாசனை திரவியங்களையும் புஷ்பங்களையும் நடுராத்திரியில் அணிந்து கொள்ள மாட்டோம். இதை செய்து வரும்போது யமனாருக்கும் நோய்க்கும் நாம் இருக்கும் இடத்தில் இங்கே என்ன வேலை என்று கேட்கிறார். இப்போ 7 ஓம் சொல்லியாச்சா? அடுத்ததாக பகத்தொழுக்கு மாதா யாங்கன் துடைப்பமிவை தூட்பட நெருங்கோம்,
தீபமைந்தர் மரநிழலில் வசியோம். தூரஸ்திரீ நடக்கும்போது பறக்கும் தூசியும் மேலடி படும்படியும் நெருங்கோம். இரவில் தீபத்தின் நிழல், மனிதரின் நிழல், மரத்தின் நிழல் இவைகளில் உறங்கோம். போஷணம் சீரணிக்கும் காலத்தில் புணர்ச்சி செய்யோம். நித்திரையும் உணவு உண்ணுவதையும் மலசலம் கழிப்பதையும் புணர்ச்சி செய்வதையும் அழுக்கு வஸ்திரம் உடுப்பதையும் மாலை நேரத்தில் சீப்பிட்டு தலை சீவுவதும் சிந்துகின்ற ரோமத்தை எடுத்து வெளியே எறிவதையும் செய்யோம். கன்றோடு கூடிய பசுவையும் தெய்வத்தையும் பிதுர்களையும் ஆசிரியரையும் மாலை காலத்தில் பூஜிப்போம். நகச்சலமும் சிகைச்சலமும் தெரிக்குமிடத்தில் நெருங்கோம். இதையெல்லாம் செய்து வரும்போது யமனாருக்கும் நோய்க்கும் நாம் இருக்கும் இடத்துல இங்கே என்ன வேலை என்று கேட்கிறார். இப்போ 5 ஓம் சொல்லியாச்சா? மொத்தமா 30 ஓம் வருதா? இத்தனை ஓமையும் சுத்தமாக செய்து வந்தா யமனும் வரமாட்டார், நோயும் கிட்ட வராதுன்னு சொல்றார். நேரத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்தாலும் என்ன செய்யக்கூடாதோ அதை செய்யாமனு இருந்துட்டாலே எந்த விதமான நோயும் வராதுன்னு சொல்லி இருக்காங்க. பதார்த்த குண சிந்தாமணியில சொன்னது நல்ல விஷயம் தானே. பதிவை பார்த்தவர்களுக்கும் மற்றவர்களோடு பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.